ஓம் சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் ஜாகே சர்வ விக்னோபசாந்தகே ஓம் மகாலட்சுமி ச வித்மஹே விஷ்ணுவத்னி ச தீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாதே. அம்மா, நீங்க விளக்கேத்தி பூஜை ஆரம்பிக்கலாமா? சரிங்க. என்ன சாமி இது? ஏத்தன உடனே விளக்கு அணைஞ்சு போச்சு. ஏதாவது அபசகுணமா சாமி? இது அபசகுணம் இல்லம்மா, அந்த அம்மன் நமக்கு ஏதோ சொல்ல வரா. சாமி, என்ன சொல்றீங்க சாமி? நான் வேணா இன்னொரு தடவை ஏத்தி பார்க்கட்டுமா? சாமியை மனசுல நினைச்சுக்கிட்டு பக்தியோட விளக்கேத்துங்கம்மா. சரிங்க சாமி. நீயே இந்த பூஜையை செய்யுமா. சாமி, இவ எங்க வீட்டு வேலைக்காரி. எங்க வீட்டு பூஜையை இவ எப்படி பண்ணுவா? இவ்வளவு நாளா அம்மா தானே பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்களே செய்யட்டும். ஆனா இந்த ஆத்தாவோட முடிவு வேறையா இருக்கேம்மா. அதுக்காக இவளை எப்படி செய்ய சொல்றது? மகாதான் இந்த பூஜையை செய்யணும்னு அம்மனே உத்தரவு கொடுத்திருக்காங்கன்னு சாமியார் சொல்றாருல, நீங்க ஏன் இவளை செய்யக்கூடாதுன்னு சொல்றீங்க? மகா, சாமி சொன்னபடி நீ தான் இந்த பூஜையை செய்யற, செய். இல்ல, நான் இதை ஒத்துக்கவே மாட்டேன். என்ன ஆனாலும் சரி, இந்த வேலைக்காரி நம்ம வீட்டு பூஜையை பண்ணவே கூடாது. அக்கா, நம்ம வீட்ல இந்த பூஜையை நடத்தியே ஆகணும், இல்லனா தப்பா போயிரும். மகாவே இந்த பூஜையை பண்ணிட்டு போகட்டுமே. அக்கா,
நீங்க எனக்காக தான் இதெல்லாம் சொல்றீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. சாமி, முடிவா சொல்லுங்க, இந்த பூஜையை யார் செய்யணும்? நான் தான் தெளிவா சொல்லிட்டேனே, இந்த பொண்ணு தான் செய்யணும். அதான் ஏன்னு கேக்குறேன். அதுதாம்மா இந்த அம்மனுடைய உத்தரவு. நீங்க உங்க எல்லார் பேரையும் ஒரு 30 சீட்ல எழுதி போடுங்க. இந்த பொண்ணோட பேரை ஒரே ஒரு சீட்ல மட்டும் எழுதி போடுங்க. இந்த 31 சீட்டையும் குலுக்கி போட்டு அதுல இருந்து யார் பேர் வருதுன்னு பாப்போம். அப்ப தெரியும் ஆத்தாவோட முடிவு என்னன்னு. அதான் சாமி சொல்றாருல, எழுதி போடுங்க, வாங்க பண்ணுங்க. தூக்க மாத்திரை. என்னைக்கு நீ என் வீட்டுல காலடி எடுத்து வச்சியோ அன்னைக்கு போச்சுடி என் தூக்கம். இதோ இந்த தூக்க மாத்திரை போட்டாதான் எனக்கு தூக்கமே வருது. இதை நீ போட்டு தூங்கு. அந்த பூஜை நடக்கிற பக்கமே நீ கெட்டி பார்க்க கூடாது. இல்லம்மா, அங்க பூஜை செஞ்சாகணும், இல்லன்னா இந்த குடும்பத்துக்கு நல்லதில்ல. அதையெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொன்னேன்ல, ஏன் உன் காதுல விழலையா? திவ்யாக்கு கெடுதல் நினைக்கலன்னு இப்ப சொன்னல்ல, ஒருவேளை அது உண்மையா இருந்தா இந்த மாத்திரை போடு. குடிங்கிறல. இப்ப போறியா இல்லையா? போட மாட்டல்ல? நீ போட மாட்ட, எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா திவ்யாவோட வாழ்க்கையே கெடுக்கணும்னு நல்லா பிளான் பண்ணி தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க. அப்புறம் எப்படி நீ மாத்திரை போடுவ?